ஆண் நண்பரோட உடலுறவு வைத்துக் கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண் நண்பர் கூட மட்டும் இல்ல, நீ யார் கூட ஹஸ்பண்டை தவிர்த்து நீ யார் கூட பண்ணாலுமே அது தப்பு தான். தத்ரபூச்ச நாயே. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட உடலுறவு வச்சுக்கொண்டா அது சரின்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது வாழ்க்கை வாழ்றதுக்கு, உடலுறவு மட்டும் பண்றது கிடையாது. கல்யாண வாழ்க்கையில உடலுறவு என்பது ஒரு பார்ட்டு, மற்றபடி வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்றாங்க. அது தெரியுமா முட்டாள்? எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை நான் என்னோட வாழ்க்கை துணையா ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிக்க போறேன். லிவிங் டுகெதர்ல இது என்ன தப்பு? என்ன தப்பு? நீ அவனையே கல்யாணம் பண்ணிப்பான்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. 2 மாசத்துல எல்லாருக்குமே சலிப்பு தட்டிடும். என்னென்ன பார்க்கணுமோ அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான், என்னென்ன உன்னை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவான். அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பான். நீங்க எப்படி நம்புறீங்க? அவன் பண்ணிக்க மாட்டான். அவன் கைட்டி விட்டு அத்தால பார்க்க போயிடுவான். அதே மாதிரி நீ அத்தால பார்க்க போயிடுவேன். ஏன்னா ஒருவனா அவ்வளோ சீக்கிரம் விட்டுலாம் போக முடியாது. அப்படியே விட்டு போனாலும் ஆண் மேலே பெண்ணும், பெண் மேலே ஆனோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாடம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்ணுக்கு ஜீவனாம்சமும் வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணால் ஒரு செக்யூரிட்டி, புரியுதுங்க? லிவிங் டுகெதரில் அதெல்லாம் கிடைக்காது. உன்னை அழகு இருக்கிற வரைக்கும் தான், உன்னை பண்ணுறது வரைக்கும் தான் அவன் இருப்பான். உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவன் கூட நின்னெல்லாம் பார்க்க மாட்டான். ஆனால் கணவனாகிய ஹஸ்பண்டோ மனைவியோ கூட நிற்பாங்க, கூட நிற்பாங்க, எந்த பிரச்சனையிலும் இருப்பாங்க. நீங்களாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணல. இன்னும் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட கல்யாணோட அருமை உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் மேட்ரு பண்ணுறதில் பற்றியே தான் பேசினிக்கிறீங்க தவிர்த்து கல்யாண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு யாரும் பேசலை. ஒரு நல்ல நண்பன் கணவனா இருக்கிறது, லிவிங் டுகெதர் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது என்ன தவறு? ரெண்டு கணவனா வர்றத யாரும் தவறு சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதர்ன்ற பேர்ல எல்லாத்தையும் பண்ண விடுறல, அதுதான் தவறுன்னு சொல்றேன். சொல்ல வர்றது ஆண் பெண் நட்பா பழகுறோம், பழகுனது அடுத்த கட்டமா வாழ்க்கை துணையா மாறினா என்ன தப்புன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? பார்த்து மாதிரி யாரும் பதட்டமாகல சார். இந்த விஷயத்த உங்க வீட்லயோ உங்க பொண்ணுகிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரர்கிட்டயோ போய் சொல்லுங்க. அவங்க பதட்டமாகறாங்களா இல்ல செருப்பாலே அடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். சார் உங்களுக்கு புரியுதா? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண் நண்பர் கூட மேட்ரு பண்றதுக்கு கேட்குறா, வக்காலத்து வாங்கி இருக்கிறீங்க நீங்க, அதுக்கு தான். அது தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவுன்ட்டு கள்ள உறவை ஆதரிப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே மேட்ருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமும் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் அதிகமாக பேசியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம இந்த மாதிரி தான் ரிப்ளை கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அதெல்லாம் தவறாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய், வணக்கம்.